ஒரு காட்டில் முயலும் ஆமைவும் வாழ்ந்தன. முயல் தனது உன்னதமான வேகத்தை பற்றி பெருமைப்பட்டு எப்போதும் தனது திறமைக்கு பெருமை கூறுவதாக இருந்தது. அதே நேரத்தில் ஆமை அதன் மெதுவான நடைபயிற்சிகளில் மகிழ்ச்சியுடன் இருந்தது. முயலின் இச்செயல்களுக்கு ஆமை இருந்தபோது, நான் என்னுடைய வேகத்தை நிரூபிக்கிறேன் என்று கூவியது. ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து, அட ஆமை, நீ எவ்வளவு மெதுவாக நடக்குகிறாய்! என்னுடன் ஓட்டப்பந்தயம் போட்டால் நீ ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லியது. ஆமை சிரித்து, என்னுடைய மிதமான துறையில் நான் மிகுந்த முயற்சியுடன் ஓட்டமிடுவேன். நாளை நம்மிடம் ஒரு போட்டி உள்ளது என்று பதிலளித்தது. அனைவரும் ஆர்வமாக காத்திருந்தார்கள். அடுத்த நாள் காட்டில் அனைத்து விலங்குகளும் இங்கு கூடியிருந்தன. முதலில் இருவரும் தகுதிகரமாக நிலத்தில் குனிந்து காத்திருந்தனர். அதுவே பந்தயம் தொடங்கியது. முயல் தனது வேகத்தில் ஓடி முதலில் முன்னேறியது. ஆனால் ஆமை அதன் மெதுவானதை நிதானமாக காத்திருந்தது. இடைவெளிக்கு பிறகு முயல் ஆமை இன்னும் பின் உள்ளது என நினைத்து ஒரு இடத்தில் நின்று தூங்க முடிவு செய்தது. இப்படியெல்லாம் ஆமை தனது உள்ளத்தை உறுதிப்படுத்திய போது மெதுவாக முகத்துக்கு முன்னே வந்தது. இப்போது முயலின் மேலான தூக்கம் ஆமையின் தீவிரத்தை கேள்விப்படுத்தியது. ஒரு மன அழுத்தத்தில் முயல் வெடித்தது. ஆனால் அதே சமயம் ஆமை இலக்கை அடைந்துவிட்டது. பின்னணி முழுவதும் மகிழ்ச்சி கண்முறுத்தும் கையை தூக்கும் விலங்குகள் ஆமையை வாழ்த்து செய்தன. முயலே பெருமைப்படுத்திய, ஆனால் தற்போது வெளிமிருந்தது. வெற்றி பெற வேகமல்ல, தொடர்ந்து முயற்சிதான் முக்கியம் என்பது ஒரு உண்மை. அந்த நாள் ஆமைக்கு ஒரு நிமிட தலைப்பு பெற்றது. நாங்கள் கடந்து வரும் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற மவுசில் போக வேண்டும் மற்றும் செல்வாக்காக இருக்க வேண்டியது நல்லது.